Greetings everyone, welcome to our channel. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸோ இதோட மாடல் கொஷின் பேப்பர் கேட்டிருந்தீங்க. 2024 இது ப்ரீவியஸ் இயர் மாடல் கொஷின் பேப்பர் தான். இதை மட்டும் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பேட்டர்னுக்காகவும் மாடல் கேட்டிருந்தீங்க. இது ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி ப்ரிப்பேர்டாக இருப்பீங்க. இதை வந்து ஓரல் டெஸ்ட் எழுதி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு ஹாஃப் இயர்லிக்கு நான் வந்து பிஃபோராகவே நான் வந்து ஒரு 8 மாடல் கொஷின் பேப்பர் வந்து அப்லோட் பண்ணுறேன். அது ஜஸ்ட் ரிவிஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா கொஷின் பேப்பர் ரிவிஷன் பண்ண நம்மளோட ஃபால்ஸ், அதாவது எங்கே மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், எந்த கொஷின்ஸில் நமக்கு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்மளோட மிஸ்டேக்ஸை நாமளே கரெக்ட் பண்ணிக்கும் போது எக்ஸாமுக்கும் கண்டிப்பாக அந்த டைமில் நமக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 10 மார்க்ஸ். ஸோ எப்போவுமே எல்லா சப்ஜெக்ட்ஸ்லையுமே 1 மார்க் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. 1 மார்க்ஸ் நம்ம தரோவாக இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு டீட்டெயில் படிக்கிறோம், அதே டைமில் 1 மார்க் படிக்கிறோம். எது சீக்கிரமாக முடிப்போம், எது அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 மார்க் நல்லா ஈஸியாக அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டோமா அதுக்கான ஆன்சர் எழுதுகிறோம். அந்த மாதிரி நமக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து பார்ட் 2 பார்த்திங்கன்னா ஆன்சர் எனி 4 கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 16 வந்து கம்பல்சரி கொஷின், 2 மார்க் கொஷின்ஸ். ஸோ 16 வந்து கம்பல்சரி கொஷின், 11, 12, 13, 14, 15 இந்த 5 கொஷின்ஸில் நம்ம எனி 3 எழுதிடணும். அந்த 4th கொஷின் வந்து 16th கொஷின் கம்பல்சரி. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ரிப்பீட்டடாக நீங்கள் அதை அட்டன் பண்ணிட்டு வரதுனால சொல்ல தேவையில்லை. இதே மாதிரி எக்ஸாம் அப்போ நர்வஸாக இருக்காதீங்க, எக்ஸாம் ஃபியர் வேண்டாம். ஸோ ரிலாக்ஸாக இருங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு வாங்க. இதுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிங்க செகண்ட் மிட் டேர்முக்குன்னு தெரியல, ஹாஃப் இயர்லிக்கு பிஃபோராகவே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா வந்து பப்ளிக் எக்ஸாம் இல்லை அப்படின்ற மாதிரி கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. ஏன்னா இதோட கண்டினியூட்டி கண்டிப்பாக 12th உங்களுக்கு இருக்கும். அதனால் இதுக்கான எஃபர்ட்டை அட்லீஸ்ட் ஒரு 80 to 90% நீங்கள் 11th ஸ்டாண்டர்டுக்கும் கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பப்ளிக் எக்ஸாம் கேன்சல் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டீங்க. ஸோ அந்த மாதிரி வேண்டாம். ஏன்னா அப் டு 12th வரைக்கும் நமக்கு இதோட கண்டினியூவேஷன் இருக்குது இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் படிக்கிறது வேஸ்ட் ஆகாது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்ட் 3 பார்த்திங்கன்னா ஆன்சர் எனி 4 கொஷின். கொஸ்டின் நம்பர் 22 வந்து கம்பல்சரி கொஷின். ஸோ ஈச் ஒன் கேரிஸ் 3 மார்க் கொஷின் இது. ஸோ இந்த 3 மார்க் கொஷனில் நீங்கள் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சதை சூஸ் பண்ணி எழுதுங்க. ஏன்னா அந்த எந்த கொஷினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்களோ அதுக்கான கொஸ்டின் நம்பரை கிளியராக போட்டிருக்கீங்களா ஒன்ஸ் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து 17 போட்டுட்டு 19th ஆன்சர் சம்டைம்ஸ் இந்த அதாவது மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ஒரு 5% இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கலாமே, ஓகேங்களா? ரோமன் நம்பர் 4 பார்த்திங்கன்னா ஆன்சர் ஆல் த கொஸ்டின்ஸ். பார்ட் 4ல் 3 into 5 15 மார்க்ஸ். இதுக்கு நமக்கு இன்டர்னல் சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. 23ல் ஏஆர்பி அண்ட் 24 ஏஆர்பி அண்ட் தென் 25 ஏஆர்பி. ஸோ ஹாஃப் இயர்லிக்கு நான் பிஃபோராகவே இந்த அப்கமிங் வீக்லேயே வந்து நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்றேன். ஏன்னா நிறைய பேர் செகண்ட் மிட் டேர்முக்கு பிஸ்னஸ் மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்டிருந்தீங்க. ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல. பட் ஹாஃப் இயர்லிக்கு உங்களுக்கு பிஃபோராகவே நான் வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ ப்ளீஸ் நீங்கள் ஒரு லைக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நான் பண்ணுற ஒர்க்குக்கு. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.